பேக் டு அவர் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் ட்ரையலோட கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஓகே, மைண்ட் கிராஃப்ட் வந்து நம்ம ட்ரையல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மைண்ட் கிராஃப்ட் ட்ரையலோட ரியல் வெர்ஷன் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் நம்ம சர்வைவல் மோடை சூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டேன். மறக்காமல் கமெண்ட்டில் வந்து அடுத்த என்ன வீடியோ போடலான்னு போட்டு போங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், ஒரே செகண்ட் இருங்க. இது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். ஒரே சின்ன செட்டிங்ஸ் மட்டும் மாற்றிக்கிறேன் நான். ஓகே கைஸ், இப்போ பரவாயில்ல. இப்போ நைட் டைமா, லைட்டாக சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐயோ நைட் டைமில் வேறு ஜாம்பிஸ் வேறு அதிகமாக இருக்கும். ஐயோ சொல்கிறது ஒரே ஒரு 7:30 வந்துருச்சு. ரைட்டு, இப்போ முதல்ல இதில் நம்மளுக்கு பண்ண போகிற டாஸ்க்கு ஐயோ இந்த மாதிரியா ஓடுறா ஜோ போச்சுரா. இந்த நைட்டு ஓடுறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்லி ஆகணும். இப்போ வந்து நம்மகிட்ட வந்து முதல்ல வந்து நம்ம பவ் அண்ட் ஏரோ தான் வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா எல்லாமே நம்மக்கிட்ட வந்து வெப்பன்ஸு, எல்லா வெப்பன்ஸும் இல்லை. இப்போ நம்மளுக்கு தேவையான விஷயமே வந்து வெப்பன்ஸ் ரெடி பண்ணணும். நான் கூட ஃபஸ்ட்டு ஸ்வாட் ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, ஸ்வாட் ரெடி பண்ணால் வந்து ஷார்ட் ரேஞ்சு தான் போய் அடிக்க முடியுதா. ஸோ அதனால் வந்து லாங் ரேஞ்சு இருந்தால் அந்த க்ரீப்பர்ஸ் எல்லாத்தையுமே கொல்லலாம். ஸோ அதனால தான் இதை பிளான் பண்ணேன். ரைட்டு, பரவாயில்ல கைஸ், ஒரே செகண்ட் இருங்க ப்ளீஸ், ஒரே செகண்டு. ஓகே கைஸ். ஐயோ சீட்டு வந்துட்டான்டா. ஐயோ இவங்க அடிக்க வேறு முடியலடா கைஸ். செட்டிங்ஸ் மாற்றலை, பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணோம், உங்களுக்கு வியூ அதிகமாக வரணும். ஓகே, இவனை கொல்லவும் முடியல கையில். பாடி செத்துட்டான்டா கைஸ், ஒரு வழியாக செத்துட்டான் கைஸ் இவன். ரைட், ஐயோ இப்போ மேலே வேற தள்ளி விட்டுட்டாங்க. சாதாரணமாக விட்டுருந்தாவது நான் பாட்டு 7 ஏனாவது போயிடுவேன். அப்படியே தள்ளி விட்டுட்டான் இவன் பாவி. இவன் போகிறதெல்லாம் என்னையும் சேர்த்து போக வைக்கிறான். ஓகே, இதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. இப்படி குதிச்சு பிளாக்ஸை போட்டு ஏறிடணும் அப்படியே. ரைட்டு, இப்போ மேலே மட்டும் போயிட்டேன்னா போதும். ரைட்டு கைஸ், மேலே வந்துட்டோம். ஓகே, வந்தோன்னு இன்னொரு 7:30 கைஸ். வேறு வழி இல்லை, இந்த ராத்திரி ஓடி தான் ஆகணும். முதல் வேலையாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வில்லம்பு விடுறவனை கொல்ல போகிறோம். ஐயோ ஸ்கெலிட்டன் அவன் பேர் விளங்கிடும். நல்லா இருப்பேடா நீலாம். ரைட்டு கைஸ், என்னென்ன கொடுமை பண்ணுறான் பாருங்கள். யாரா அவனுங்கடே? ஐய் ஓடுறா ஜோ அவன்டா டே. ஐயோ எங்கே நான் என்ன சர்வைவல் மோடில் தான் வச்சேன், அதுவும் ரொம்பலாம் வைக்கல. அதுக்கே இந்த வரானுங்க. ஐயோ பவ் அண்ட் ஏரோ மேக் பண்ணோன்னு ஒன்று சொன்னேன், அது எங்கத்த பண்ணுறது. இங்கே பாருங்க, ட்ரேடரே இங்கே முடிச்சுட்டு தான் சுற்றிட்டு இருக்கான். இவனை மட்டும் எந்த சாமி கடிக்காது போல், இவன் மட்டும் சாயாக இருக்கான். என்ன பண்ணுறது? இது என்னடா அது? சோனியக்கார ட்ரேடர். ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். ஓகே கைஸ், பவ் அண்ட் ஏரோ ரெடி பண்ணணுன்னு வந்தோம். என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். நான் கூட ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ட்ரையலே இப்படி இருக்குது, மீன் எப்படி இருக்க போகுதோ நினச்சாதான் வயிற்றெல்லாம் கலக்குது. கொய்யாட ஸ்பைடர் பார்த்துருச்சா? வேறு எதுவும் திறந்து போட்டே போயிருக்கேன்டா நான் வீட்டை. கைஸ் உங்களுக்கெல்லாம் வந்து சாரி கைஸ், வீடியோ எடுக்க முடியல. வீடியோ எடுக்காமல் வந்து ஒரு அண்டர் கிரவுண்டு பேஸ் உருவாக்கினேன். இவ்வளோ தான் பண்ணேன், ரொம்பலாம் பெருசாக பண்ணல. லைட்டாக அப்படியே இது கீழே போனால் இன்னொரு அண்டர் கிரவுண்டு பேஸ், அந்த மாதிரி தான் டபுள் அண்டர் கிரவுண்டு வச்சு உருவாக்கினேன். இது வந்து எக்ஸ்ட்ராவாக வெளில போகிறதுக்கான வழி.
வேறு ஓகே. இப்போ மேலே போயிடலாம். இப்போ நம்மளுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணுன்றது நம்மளுக்கு டார்கெட் பார்க்குறோங்க. ஃபஸ்ட்டு வேணும்னா நம்மளுக்கு வந்து பவ் வேணும் கைஸ். பவ் அண்ட் ஏரோவில் வந்து பவ் வேணும். அது ரெடி பண்ணணும்னா முதல்ல பவ் அண்ட் ஏரோட டைப் பண்ணுவோம். பவ் வேணும்னா அதுக்கு கிராஃப்டிங்க்கு 3 ஸ்டிக்கு ஒரு ஸ்ட்ரிங்கு, 3 ஸ்டிக்கு ஒரு ஸ்ட்ரிங்கு. எங்கத்த போய் தேடுறதுன்னு தான் தெரில ஸ்ட்ரிங்கை. என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ சண்டை போடுறதுக்கு வந்து ஏதாவது வேணும். இது என்ன பண்ணுறது? இது காபிள் ஸ்டோன் நான் எங்கே போய் கண்டுபிடிக்கிறதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஓகே, பார்த்துக்கலாம், பரவாயில்ல. காபிள் ஸ்டோன் கூட எங்கன்னா கிடைக்குமான்னு பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. ஒருவேளை இதுதான் காபிள் ஸ்டோனா? உதயம் கைஸ். இதை உடச்சி பார்த்துன்னா தெரிஞ்சிடும். கையில் உடச்சிட்ருக்கேன், அதுதான் லேட் ஆகுது கைஸ். இல்லைனா வேறு இருந்தால் வேகமாக பண்ணிடலாம். என்னடா அது? டேய் என்னடா இது உடச்சா கூட கிடைக்க மாட்டேங்குதுடா. டேய் ஏத்துறானாடா. ஓகே, ஆடுறானா? முழு நிலவு முழுசாக இருக்கு. ஐயோ ஐயோ, டேய் இவனும் பார்த்துறான்டா. விளங்கிடும். மூடிட்டேன், பிரச்சனை இல்லை. ரைட், கொஞ்சம் இதை உடச்சிடலான்னு நினைக்கிறேன் கைஸ். இது கடிச்சதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே ரைட்டு. இது ஏன் கிளைம் பண்ண முடியலன்னு தான் தெரியல. இதெல்லாம் ஒருவேளை அவனுங்க பண்ணதுன்றதுனால நம்மளால் பண்ண முடியலையா? விடிஞ்சிருச்சுடா, இன்னும் ஃப்ரீயாக சுற்றுவேன். என்னடா பண்ணுவீங்க, போங்கடா. வெடிச்சா என்னடா பண்ணுவோம், போட ஒன்றுமே பண்ண முடியாது என்னெல்லாம். ரைட்டே, ஒருத்தன் எரியவே ஆரம்பிச்சிட்டான். இப்போ வந்து அந்த எலும்பு கூட வச்சு போட்டிருந்தான் பாருங்க, அவன் ஒருத்தனை கொன்னான். இப்போ ஸ்ட்ரிங் கிடைக்குமான்ற பார்க்கணும் தான் ஒரே ஒரு டவுட் எனக்கு. ரைட்டு, கும்பலாக இருக்கானுங்க, போட்டுருவோம். முடிச்சிட்டான்டா. ஏய் ஸ்கெலிட்டன் ஒருத்தன் வெறியாத்துறான்டா. அவன் ஒருத்தனை தான் கொல்ல முடியல, சாதாரண ஆக்ஸை வச்சு கூட கொல்ல முடியல அவன். கைஸ் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சீரியஸாக தெரியல. ஒரே செகண்ட் இருங்க கைஸ். இப்போ தான் கைஸ் ஞாபகம் வந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னால் வந்து ஸ்பைடரை கொன்னா தான் வந்து ஸ்ட்ரிங்கு கிடைக்கும்னு சொன்னான். நான் தான் கண்டுக்கவே இல்லை. கரெக்டாக தான் சொல்லியிருக்கான் பார்த்தா. ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல போயிட்டு நைட் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. டைமும் வேஸ்ட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணும்போது போர் அடிக்கும். அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல பிக்காக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஓகே ஓகே, அது வந்து இது வந்து கோபிள் ஸ்டோனான்னு பார்த்துக்கலாம். ஒரே செகண்ட் இருங்க, உடச்சி பார்த்தா தெரிஞ்சிடும். ஓ என்னடா இது எவ்வளோ நேரம் ஆகுதுடாடி, டென்ஷன் ஆகுதுடா. பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியல. அது பேர் என்னது, இன்வென்ட்ரியில் வந்து ஆட் பண்ண முடியல. ஆக்சுவலாக அது உடைக்க முடியுது, ஆனால் இன்வென்ட்ரியில் ஆட் பண்ண முடியல. என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஒன்றும் நிறைய பொருள் கொல்லவும் முடியல. எங்கே போகிறது? ஸ்பைடர் வேறு எங்கே இருக்குன்னு தெரில. எவ்வளோ நேரம் இங்கேயே சுற்றி இருந்தது. எங்கடா போச்சு அது? அண்டர் கிரவுண்டில் ஏதாவது ஜாம்பி பூந்துருக்கா? பூந்துருக்க வாய்ப்பு இல்லை. எப்படியோ நாங்கள் போவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று. அது என்னவென்றால் பிக்காக்ஸ். எல்லாத்துக்கும் காபிள் ஸ்டோன்னா நான் எங்கடா போவேன்? என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? டென்ஷன் பண்ணுறீங்கடா. சரி ஒரு நிமிஷம் இருங்க, இன்வென்ட்ரியில் எப்படி ஒரு சர்ச் பண்ணி பார்த்துருவோம். பிக்காக்ஸ் வந்து நார்மல் கிடச்சா நல்லாயிருக்கும். வுட்டில் நான் செஞ்சிடுவேன் டக்குன்னு, எனக்கு அது பிரச்சனை இல்லை.
ஓகே சரி இதுலேயும் தேடுறேன் போது இந்த பாக்ஸ்லாம் தேடணும். ஓகே இதில் இருக்குது. இது வந்து 3 ஸ்டிக்கு ரெடி பண்ணணும். அப்படி பார்த்தா கைஸ் சூப்பர். கொஞ்சம் தேவைப்பட்டாலே போதும். வேறு லெவல். இருப்பாங்க இன்னும் இங்கே சுற்றிட்டுருக்கா நம்ம. ஓகே ஒன்றும் இல்லை. சரி சரிண்ணா என்ன பண்ணுவோம் போயிட்டு அது மட்டும் என்னது அது பேர் என்னமோ சொல்கிறாங்க அந்த ஞாபகம் இல்லை. ஓகே விடுங்க வேறு ஞாபகம் என்ன பண்ண போகிறோம். போயிட்டு அந்த பிளாக்ஸ் மாதிரி காட்டினாங்க இதோ கீழே இருக்குது பாருங்கள். இந்த கோரை கூட அதில் தான் போட்டிருக்காங்க. அந்த பிளாக்ஸ் மட்டும் அடிக்காமல் பிதறாமல் எடுத்து வந்தோன்னா அது போதும். ஓகே அதை மட்டும் போயிட்டு நல்லா பொண்ணுத்தின்னு வந்துடலாம். இந்த ட்ரேடர் அடிப்பானோ அடிக்க மாட்டான். அதுக்கெல்லாம் எப்படியோ பரவாயில்ல எடுத்துப்போம். மிஞ்சி போனால் 10க்கு மேலே தேவைப்படும். அதாவது ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்ணவே எத்தனை பிளாக்ஸ் தேவைப்படும்னு எனக்கு தெரியல. ஆனால் அதில் 2 ஸ்டிக்கு ப்ளஸ்ஸு 3 பிளாக்ஸோ 4 பிளாக்ஸோ நம்ம தேவைப்படுது. பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 15 எடுத்துகிட்டு போனால் அப்புறமா கூட தேவைப்பட்டால் கூட பரவாயில்ல. நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி இன்வென்ட்ரியில். ஓகே கண்ணாடி இருக்குடா. ஓகே கண்ணாடி இன்னும் க்ளீன் பண்ண முடியாதா? ஓகே எடுக்க முடியல. சரி இதை எடுத்துரும். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க 13 எடுக்கணும். ரைட்டா ஓகே போடு வேற மாதிரி. இது 2 மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே ஓகே 2 எடுத்துட்டேன். சூப்பரு. இப்போ போய்ட்டு அதை கிராஃப்ட் பண்ணால் ஒரு பிக்காக்ஸ் கிடச்சிரும். அதை வச்சு நம்ம காபல் ஸ்டோனை எப்படின்னா கிரண்டி பிறண்டு எந்திரிச்சு எடுத்துடலாம். ரைட்டு ஐயே என்னடா அது. ஓகே வந்துட்டோம் கைஸ். கிட்ட வந்துட்டோம். கிராஃப்ட் டேபிள் கிட்ட வெயிட் உள்ளே தான் இருக்குது. எடுத்துடலாம். ரைட்டு கைஸ் வந்துட்டோம். 3 இது இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டிக் ரெடி பண்ணணும். ஸ்டிக்குக்கு எத்தனை தேவைப்படுது? ஸ்டிக்கு 4 ஸ்டிக்கு கிடைக்குது. போடுங்க கைஸ் வேறு மாதிரி. ஸ்டிக்கு கிடச்சிருச்சு. பிளாக்ஸும் இருக்குது. அப்போ நேராக பண்ணிடலாம். உட்டன் ஸ்வாடும் ரெடி பண்ண முடியும். ஒரு உட்டன் ஸ்வாடு ஒரு பிக்காக்ஸ். சூப்பர் கைஸ். ஒரு உட்டன் ஸ்வாடு இருக்குது, ஒரு பிக்காக்ஸ் இருக்குது. இப்போ 2 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அந்த கோழி ஒரு அடி அடிப்போம் கைஸ். ஒரே அடியில் காலி. வாடா தம்பிய கரெக்டாக வந்துருக்கடா. என்னடா குழன்றா. சரியில்லை கைஸ் சவுண்டே வேறு மாதிரி இருக்குது. ஓகே இப்போ இந்த பிக்காக்ஸ் வச்சு எவ்வளோ சீக்கிரமாக உடைக்க முடியுதுன்னு பார்ப்போம். ஸ்பைடர் கொன்னா தான் நம்மளுக்கு பிக்காக்ஸ் கிடைக்கும். லைஃப் எப்படி அடிக்க மாட்டேன்னு தெரில கைஸ். அப்புறம் பார்த்துக்கலாங்களா. ஒரு ஸ்வாட் மாற்றிக்கலாம். ஓகே கை ஓகே இப்போ நைட்டு வர வரைக்கும் நம்ம காத்து இருக்கணும். ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் நம்ம ஒவ்வொன்றாரவோ செஞ்சோமா இல்லையா, கடைசியாக அந்த ஸ்பைடரை போட்டு தள்ளி நம்ம எடுத்தோமா இல்லையான்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா கைஸ். அடுத்த வீடியோ வந்து பார்ட் 2 கன்ஃபார்ம் வரும். நாளைக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் மை டியர் நண்பா நண்பீஸ்.